இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் மார்க் 6வது அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனங்கள். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்யவில்லை அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள் சொல்லலை. அவரால் அற்புதங்கள் செய்ய முடியவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் தேவனால் அற்புதங்களை செய்ய முடியும். அவருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் அப்படின்னு நாம் விசுவாசிக்கலை அப்படின்னா தேவனால் நம்ம அபரிதமாக ஆசீர்வதிக்க முடியாதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். நாம் நம்முடைய சூழ்நிலைகளுக்கும் கடந்த காலத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னா நம்முடைய அற்புதங்களை நம்ம இழந்து விடுவோம். உங்களை ஆசீர்வதிக்கணுங்கிறது தேவனுடைய நினைப்பு. உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறதுக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறதுக்கும் இடையே நிறைய வித்தியாசம் இருக்குது. நாம் நம்முடைய சூழ்நிலைகளை சார்ந்து சிந்திக்கிறோம். தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி அவற்றிற்கு அப்பாற்பட்டு சிந்திக்கிறாரு. அவர் உங்கள் எதிர்பார்ப்புகளை எல்லாம் தாண்டி உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் உங்களை ஆசீர்வதிக்கணுங்கிறது அவர் ஏற்கனவே தீர்மானித்து விட்ட விஷயம். இப்போ அது உங்களை பொறுத்துதான் இருக்குது. அது நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிறத உங்களுடைய தீர்மானம்தான் முடிவு செய்யுது. அவர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது நிச்சயமான உண்மை. ஆனால் உங்களுடைய தீர்மானத்தின்படி தான் அது உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறுதா நிறைவேறலையாங்கிறது முடிவெடுக்கப்படுது. அது எப்படி நிறைவேறும் என்பதை உங்களால் பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் தேவனை உங்களுடைய வரையறைக்குள் அடக்க முயற்சிக்காதீங்க. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. சாக்கு போக்குகளை உதறி தள்ளுங்க. உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு தேவன் ஏற்கனவே தீர்மானித்துட்டாருங்கிறத மட்டும் விசுவாசிங்க. அப்போ தான் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் தாண்டி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் தம்முடைய பரிபூரணத்தால் உங்களை நிரப்புவார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கு நீங்கள் அப்பா எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் 100 மடங்கு பலன் கொடுக்க போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன். அவங்க போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கப்பா. இப்போ என்னென்ன காரணங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ அதில் எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாருடைய ரிக்வெஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும்ப்பா. உண்மை நம்பி வந்திருக்கிற ஒரு பிள்ளை கூட வெறுமையாய் திரும்பக்கூடாதுப்பா. அத்தனை பேருக்கும் நீங்கள் இன்றைக்கு அந்த பிள்ளைகள் கண்கள் காண ஒரு அற்புதத்தை செய்கிறீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. எங்கள் இருதயத்தில் நீங்கள் விசுவாசத்தை துவக்குபவராக இருக்கிறீங்கப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்பின் பிதாவே, நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் கற்பனை செய்வதற்கும் மிகவும் அதிகமாக நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறீங்க ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை விசுவாசிக்க முடியாதபடி எங்களுடைய சிந்தையில் உண்டாயிருக்கிற அத்தனை தடைகளையும் அப்பா இப்பொழுது அகற்றுங்கப்பா. உம்மை விசுவாசிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய தயவின் பரிபூர்ணத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு தேவன்கிட்ட விட்டு கொடுங்க. உங்களுடைய இருதயத்தில் அவருடைய விசுவாசத்தை துவக்கும்படிக்கு நீங்கள் இன்றைக்கு முழுவதுமாக அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அமேன். உங்களுடைய இருதயத்தில் விசுவாசம் இருந்துச்சுன்னா அவரால் கிரியை செய்ய முடியும், உங்களை ஆசீர்வதிக்க முடியும். உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை உங்களுக்கு செய்ய முடியும். அந்த விசுவாசத்தை தேவன் உங்கள் இருதயத்தில் துவக்குவதற்கு நீங்கள் முழுவதுமாக அவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. நிறைய நேரங்களில் நீங்கள் தேவன் நல்லவர் தான், அவரால் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனையே பார்க்குறீங்க. அந்த சூழ்நிலையை வச்சு யோசிக்கும்போது இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய இருதயத்தில் வந்துடுது. நல்லா ஜெபிக்கிறீங்க,
நல்ல வேதம் வாசிக்கிறீங்க, நல்ல அவர்கிட்ட பேசுகிறீங்க. ஆனாலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு வரும்போது மட்டும் இருதயத்தில் ஒரு சந்தேகம் வந்துடுது. அவர் நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பாரா? நான் அவ்வளோ நல்லவளா? இல்லை நான் இவ்வளவு பாவம் செஞ்சுருக்கிறேனே, அவரை விட்டு விலகி இருக்கிறேனே, வேதம் வாசிக்கலையே, நான் ஏகப்பட்ட தவறுகள் செஞ்சுருக்கிறேனே, அவர் எனக்கு நன்மைகள் செய்வாரா? இந்த மாதிரி ஏகப்பட்ட சந்தேகங்கள் வருது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரிலாம் நிறைய சூழ்நிலை வந்திருக்கு. அப்பெல்லாம் தேவன் என்னை கைவிட்டுட்டாரே, நான் அவமானப்பட்டனே, தோல்வி அடைஞ்சேனே, அழுதேனே, என்னுடைய வாழ்க்கையே கவலையாக மாறிடுச்சு. இதெல்லாம் உங்களுடைய இறந்த காலம், கடந்த காலம். அதை யோசிக்கிறீங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை நெருக்கமாக இருக்குது, அதை யோசிக்கிறீங்க. ஆனால் எதிர்காலம் ஒன்று. உங்களுடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் இருக்குது. அவர் உங்களுக்கு நன்மையானதை மட்டும்தான் திட்டமிட்டு வைத்திருக்கிறாருங்கிறத யோசிக்க மறந்துடுறீங்க. உங்களுடைய கண்கள் முழுவதும் சுற்றி இருக்கிற புயல் மேலே இருக்குது. பேதுருடைய கண்கள் புயல் மேலே மாறும்போது அமிழ்ந்து கடலுக்குள்ளே மூழ்க பார்க்குறான். இயேசுவேன்னு அவனுடைய நோக்கம் இயேசு கிறிஸ்துவா மாறும்போது இயேசு கிறிஸ்து குனிந்து கரங்களை பிடித்து தூக்கி விடுகிறாரு. இன்றைக்கு நாம் எல்லாருமே நிறைய நேரங்களில் நம்முடைய கவனத்தை நம்முடைய பிரச்சனைகள் மேலே வச்சிடுறோம், சூழ்நிலைகள் மேலே வச்சிடுறோம். தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை திட்டமிட்டு வைத்திருக்கிறாருங்கிறத மறந்துடுறோம். ஞாபகம் வந்தால் கூட இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்காதுன்னு சந்தேகப்படுறோம். இன்றைக்கு தேவன் அந்த இருதயத்தை மாற்ற போகிறாரு. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறாரு. உங்கள் இருதயத்தில் உறுதியான விசுவாசத்தை தேவன் துவக்க போகிறாரு. என் தேவன் எனக்கு நிச்சயமாக நன்மைகளை தான் செய்வார். நான் இப்போ பார்க்கும்போது எனக்கு அது தீமை மாதிரி தெரிஞ்சால் கூட கண்டிப்பாக இதனோட முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆரம்பம் அற்பமானாலும் தேவன் முடிக்கும்போது அது சம்பூர்ணமாக மாறிடும். என் வாழ்க்கையில் அதை நன்மையாக தேவன் திருப்பிடுவார். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். அதனால் நான் நிச்சயமாக வெற்றியான வாழ்க்கையை தான் வாழ்வேன் அப்படிங்கிற உறுதியான விசுவாசம் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் வரணும். ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் அப்பா. அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் அப்பா நீங்கள் விசுவாசத்தை துவக்குகிறமைக்காய் நன்றி அப்பா. எவ்வளவோ முயற்சிகள் பண்ணியும் எத்தனையோ வருடமாக ஜெபம் செஞ்சோம், இன்னும் மாறாத நிறைவேறாத நிறைய விஷயங்களை நினச்சி இந்த பிள்ளைகள் கண்ணீரோடு இப்பொழுது ஜெபிச்சிட்ருக்குறாங்கப்பா. இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் அப்பா நீங்கள் கிரியை செய்யத்தக்கதாக விசுவாசத்தை துவக்குங்கப்பா. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. விசுவாசிக்க வைங்க ஏசப்பா. நாங்கள் முழுவதும் அவங்கக்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. உங்களுடைய கிருபையும் தயவும் எங்களோடு இருக்கட்டும் ஏசப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நீங்கள் திட்டமிட்டு வைத்திருந்த பெரிய ஆசீர்வாதமான கானானுக்குள்ளே நுழையிறதுக்கு அங்கே நிறைய பேருக்கு கொடுத்து வைக்கலை. ஆமேன். இன்றைக்கு அப்பா நீங்கள் என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திட்டமிட்டு வைத்திருக்கிற பாலும் தேனும் நிறைந்த கானானாகிய ஆசீர்வாதங்களுக்குள்ளே நாங்கள் ஒவ்வொருத்தரும் நுழையணும் ஏசப்பா. ஒருத்தர் கூட மிஸ் ஆகாமல் என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அந்த கானானுக்குள் நுழையணும் ஏசப்பா. ஆமென். எங்களை வேறு ஆவி உள்ளவர்களாக மாற்றுங்க ஏசப்பா. காலேபும் யோசுவாவும் வேறு ஆவி உடையவர்களாக தேவனுடைய மகத்துவத்தை எடுத்துரைச்சாங்க ஏசப்பா. இன்றைக்கு நாங்களும் அதைத்தான்ப்பா செய்கிறோம். எங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு கொடியதாக இருந்தாலும் வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் வந்தால் ஒளிஞ்சு போயிருந்திருப்பாங்க. என் தேவன் எங்களுக்கு கூட இருக்கிறதுனால இம்மட்டும் எங்களை பாதுகாத்தீங்கப்பா. ஆமென். இந்த சூழ்நிலை இவ்வளவு கடினமாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு நன்மையை திட்டமிட்டு வைத்திருக்கீங்கிறத நாங்கள் நம்புகிறோம்ப்பா, விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. ஆமென். அழைத்தவர் நீங்கள் ஏசப்பா. எங்களுக்கு வாக்குறுதி பண்ணியிருக்கிறவர் நீங்கப்பா. ஆமென். அதில் துளி கூட சந்தேகப்பட முடியாதுப்பா. எல்லாவற்றையும் செய்ய வல்ல சர்வ வல்ல தேவன் எங்களுக்கு வாக்குரைத்திருக்கிறார். ஒவ்வொரு வாக்கு தத்தமும் அப்பா உம்மால் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது ஏசப்பா. ஆமென். அதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்களில் இருக்கிற கண்ணீரையும் இன்றைக்கு உம்முடைய கரங்கள் துடைக்குது ஏசப்பா. ஆமென். அந்த பிள்ளைகளை நீங்கள் கட்டி அணைக்கிறீங்க ஏசப்பா. நெற்றியில் மொத்தமிடுறீங்க ஏசப்பா. ஒரு தாய், தந்தை, மனைவி, பிள்ளை கொடுக்க முடியாத அன்பை
இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுக்குறீங்க ஏசப்பா. ஆமேன். நீங்கள் இந்த பிள்ளைகளை விசாரிக்கிறவராக இருக்கிறீங்க ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குற ஏசப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை, எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனியம், மந்திரம், செய்வினை, பாவம், சாப, நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.